ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது டிஃபன் ஐட்டம்ஸ், பரோட்டா, பிரியாணி, ரைஸ்க்கு இது ரொம்ப நல்ல காம்பினேஷன். இதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன், தயிர், மஞ்சத்தூள், வெங்காயம், நறுக்கின கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய், சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், தனியாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். தேங்காய் பேஸ்ட்டுக்கு தேங்காய், முந்திரி, கசகசா. இப்போ நம்ம முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கனில் மஞ்சத்தூள், தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் நறுக்கிறதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். இப்போ நம்ம தேங்காவை பீஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய், முந்திரி, கசகசா எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேனில் 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் விடணும். அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா வெட்டி வச்ச பச்சை மிளகாத்தை எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உடனடியாக மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சில்லி பவுடர், தனியாத்தூள், சிக்கன் மசாலா, சால்ட் 2 டீஸ்பூன், இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். இப்போ நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் சைட்ஸ் எல்லாம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்து. இப்போ சிக்கன் பாதி வெந்திருக்கும். இல்லைனா வந்து நம்ம அடிக்கடி கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டுருக்கு. அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ சிக்கன் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரேவியை திக் பண்ணுறதுக்காக இந்த அரைச்சி வச்சுருந்த கோகோனட் பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப வேக வேண்டாம், ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும். இப்போ சிக்கன் கிரேவி நல்லா வந்திருக்கு. இனி நறுக்கி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.